Hi friends, welcome to Fragrance of My Life. इसको सीट बेल्ट प्रॉपर डालो, हाथ अंदर रखो, हाथ अंदर। Iko. Hi. Hello. நம்ம இன்னைக்கு பார்த்திங்கன்னா லண்டனில் இருக்க கிரீன்விச் பார்க்குக்கு தான் போக போகிறோம். கிரீன்விச் பார்க்கில் ஃபேமஸே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் டைமில் செரி பிளாசம்ஸ் பார்க்குறது தான். நாங்கள் வருஷம் வருஷம் போவோம். லாஸ்ட் இயர் நம்ம இந்தியாவில் இருந்ததால் போக முடியல. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் வின்டரில் ரோட் ட்ரிப் அந்த மாதிரி போகவே மாட்டேன், வெளியவே போக மாட்டேன். பிகாஸ் கோல்டாகவும் இருக்கும் கிளைமேட்டு. நம்ம வெளியே போகும்போது இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்காது. இப்போது ஸ்ப்ரிங் வந்ததால் தான் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பச்சை பச்சையாக இருக்குது. வண்டி எடுத்தால் போதும், 2 பேருமே நல்லா தூங்கிடுவாங்க. வண்டி நிப்பாட்டினோடனே 2 பேருமே எந்திரிச்சிருவாங்க. இதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லண்டன்லேருந்து கொஞ்சம் ஈஸ்ட் சைடாக மூவ் ஆகிட்டோம், வெளியே போயிட்டோம். ஸோ நாங்கள் லண்டனுக்குள்ளே வரணுன்னா எங்களுக்கு 3 வழி இருக்குது. டாட்ஃபோர்ட் கிராசிங், அங்கே பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜ் வழியாக போகலாம். இல்லைனா சில்வர் டனல் கிராசிங், அந்த வழியாக போகலாம். 3வது ஆப்ஷன் தான் இந்த ஃபெரி ஆப்ஷன். இது உல்விச் ஃபெரி. நான் ஃபஸ்ட்டு சொன்ன 2 இதுலேயும் பார்த்திங்கன்னா டாட்ஃபோர்ட் கிராசிங் அண்ட் சில்வர் டவுன் டனல் கிராசிங், இதுக்கு 2த்துக்குமே பே பண்ணிட்டு தான் நம்ம க்ராஸ் பண்ணணும். பட் இந்த ஃபெரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். நம்ம காரை அப்படியே ஒரு ஃபெரியில் போய் விடணும். அது இந்த தேம்ஸ் ரிவர் க்ராஸ் பண்ணி அந்த பக்கமாக விட்டுடும். இப்போ பாருங்கள், ஒரு ஃபெரி இந்த பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொன்று அந்த பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கு. காரை அப்படியே ஃபெரிக்குள்ளே விட்டு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமு. நீங்களும் லண்டனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உல்விச் ஃபெரி ஃப்ரீ தான். எவ்ரி 15 மினிட்ஸ் இந்த ஃபெரி இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் விட்டுடுறாங்க. இதில் நாட் ஒன்லி இன் கார், பை வாக்கும் போயிட்டு அப்படியே நம்ம ஃபெரியில் ஏறிக்கலாம். இல்லைனா சைக்கிள், பைக் எதில் வேணாலும் இதில் போகலாம் க்ராஸ் பண்ணுறதுக்கு. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ ஒன்லி. எங்களுக்கு இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃபெரி வந்தது இல்லையா, அதுலேருந்து இருந்த வெஹிக்கல்லாம் வெளியே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே அன்லோட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போக விடுவாங்க. 1889லேருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஃபெரி சர்வீஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இந்த பேங்க்லேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு, பேங்க் மீன்ஸ் கரை, இந்த தேம்ஸ் ரிவர் கரையிலேருந்து அந்த கரைக்கு விடுறதுக்கு கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பிரிட்ஜும் பார்த்திங்கன்னா டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகணுன்னா கரெக்டாக நம்ம ஃபெரியில் தான் போய் நிற்போம். இந்த ஃபெரி டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் தான், நைட் 9 o'clock வரைக்கும் இருக்குது. எங்கள் கூடயே வாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுடையது தான் ஃபர்ஸ்ட் காராக இருந்ததால் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு பைக் மட்டும்தான் இருக்குது. பின்னாடி எல்லா வெஹிக்கிளும் வந்துட்டுருக்கு. பெரிய பெரிய லாரிலாம் கூட நின்றுட்டு இருந்தது. மூவ் ஆகுறதே தெரியல. फिरना के टाइम मालूम होता, अभी शर्ट से स्ट्रेट जा रहा है, अब फिरा ना दे, हमको पीछे से जाना सकेगा, अब फिरता रहेगा. Still feels like the buildings are moving. ये जैसा मयக்கம் से आ रहा है देखने का.
ஃபெரி மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மூவ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரே இடத்துல வந்து அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருந்தது ஃபீல்ல. அது வந்து நீங்கள் லண்டனில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். சில பேருக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படியே எடுத்துகிட்டு போய் டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். कैनरी वॉक को अच्छा है शिप में जा रहे हैं इसमें செம்ம அழகான வியூ தான். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த தூரமாக தெரிகிற பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெனரி வார்ஃப். லண்டனில் நம்ம எத்தனையோ பிரிட்ஜஸில் வந்து இந்த தேம்ஸ் ரிவர் வந்து க்ராஸ் பண்ணியிருப்போம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாகவே இருந்தது. देखो डॉग होने जा रहे हैं हमें. ஒரே ஒரு சுத்து தான். அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்த மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்து நெக்ஸ்ட் கரைக்கு வந்துட்டோம். சவுத்து டு நார்த்து இணைக்கிறது தான் வந்து இந்த உல்விச் ஃபெரி. இப்போ இதை டாக்கிங்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மேலே இருக்குது. இப்போ கரெக்டாக அந்த ஃபெரிக்கு நேராக வந்து நின்னா தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து உள்ளே போக முடியும். அந்த பிரிட்ஜ் नीचे उतर रहा है. கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் மேலேருந்து அப்படியே வந்து கீழே இறக்குறாங்க. हाँ जय बेटा. இந்த ஃபெரியோட இதுவும் வந்து அந்த பிரிட்ஜோட ரோடும் வந்து அப்படியே சரிசமமாயிடுச்சு. இப்போது கேட் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம வந்து போயிடலாம்.
அவ்வளோதான், நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த லைன் ஆஃப் வெஹிக்கிள் நின்றுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஃபெரியில் வந்து போகிறதுக்கு தான். நம்ம வந்து இப்போ வந்தது வந்து முன்னாடியே நின்னதால நம்மளுக்கு வந்து ஓப்பன் வியூவாக இருந்தது. இதுவே நாங்கள் வந்து ஈவினிங்கும் வந்து இந்த ஃபெரி மூலியமா தான் வந்து கிராஸ் பண்ணி மறுபடியும் வந்து அந்த பக்கம் போனோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த மாதிரி தான் வந்து நின்றுட்டுருந்தோம். அப்போ அந்த வியூ எப்படி இருந்ததுன்னு சும்மா வந்து பாருங்கள். நைட் ஆகிடுச்சு நாங்கள் க்ராஸ் பண்ணும்போதே. ஸோ வந்து செம்ம லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. நம்ம நடுவுலயே வந்து நின்னுட்டதால அந்த வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கிரீன்விச் பார்க்கோட vlog வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வரும். தேங்க்யூ, பபாய்.